சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேவா, டக்குனு ட்ரெஸ் மாத்திட்டு நேரா போய் பஸ் ஸ்டாண்டு போ. நம்ம அண்ணன் நிப்பாரு. டக்குனு 2 பேரும் பைக்ல போயிட்டு உடனே ஒரு 10 நிமிஷத்துல பாத்துட்டு வந்துருங்க. என்ன சரிக்கா, எப்படியாவது எங்க அம்மாவை சமாளிச்சிருங்கக்கா. எடி சின்ன பொண்ணு, தங்கச்சிக்கு போன் பண்ணி 10 நிமிஷம் கிட்ட ஆகுது. தேவவன் இன்னும் காணல. இருட்டுன போறது, இவனை வெளியே கூட்டு போறது, ஊர்ல இருக்க 4 பேர் பார்த்தாவனா அவ்வளவுதான். எனக்கு ஒன்னே போட்டவள விடிஞ்சா கல்யாணம் மாப்பிள்ளை எங்களை கூட்டு போறேன்னு 6 மாரம் தக்காளி சோறாக்கி 4 மாரம் கிழிச்சு தொங்க விட்டுருவாங்கள நடுத்தருல வச்சு. இப்படியே யோசிச்சோம். மண்டையில இருக்க 5-6 முடியும் உதிர்ந்துரும் போல இருக்க. ஏற்கனவே அதை மறைக்கதானே தொப்பியை போட்டுட்டு தெரியுதேன். பனைங்க மண்டை என்ன பிரச்சனையோட வந்திருக்கான்னு தெரியலையா. மூஞ்ச பார்க்கவே சகிக்கலையா. கடவுளே, என் பொண்டாட்டிய கூட சமாளிச்சிடலாம் போல இருக்கு. இவ்வளவு சமாளிக்கிறதுக்கு எப்பா என்னால முடியலப்பா. நீ வரேன்டா தாயே, நான் வாரேன். என்ன வாரேன்? வரலுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு 2 பக்கமும் அடி. என் பொண்டாட்டிட்ட இன்னைக்கு யார் பார்த்து சொல்லி கொடுக்க போறான்னு தெரியல. அங்கேயும் அடி இங்கேயும் அடி. செத்தேன். சங்கீதா, உனக்கு என்னதான் பிரச்சனை? இப்படி தலைவரி குளமா நடு ரோட்ல நின்னுட்டு இருக்க. என்ன பிரச்சனையா? எல்லாம் உன் மாமியாராலதான். என்னது என் மாமியாரா? ஆமா, முதல்ல உன் பொண்டாட்டி எங்களை பைக்க வாங்கி பேர்த்தமல வீட்டுன்னா அதான் 200 ரூபா கொடுத்து இந்த பைக்கை மீட்டு உன் கையில தந்தம்ல. உனக்கு என்ன பேர்த்தமலம் திங்கணும்னு ஆசை வந்துட்டா? அதான் பேர்த்தமலம் வாங்கி தின்ட்டு அந்த பைக்கை போட்டு வந்துட்டேன். ஆமா, எனக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குல. இவன்ட பைக்க போட்டு பேர்த்தமல வாங்கி திங்கி இருக்கு. என்னதான் பிரச்சனைமா? தலையும் புரியல வாலும் புரியல. 4 மணி பைக் கடிச்சி கல்யாணத்துக்கு ஏதோ முறுக்கு வாங்க போறேன் அப்படி இப்படின்னு நானும் சரி ஏதோ அவசரமா கேட்கலன்னு சொல்லி கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு ஒரே போக போயிட்டா. அதுக்கு என் மாமியாருக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாம பேசலாமா? உன் மாமியார் நான் இவ விட்டு கொடுப்பியாகும். என்ன வரதாலும் சொல்லு சீக்கிரம். எனக்கு ஒரு அர்ஜென்ட்டா ஒரு இடத்துல வர போக வேண்டி இருக்கு. நீ எங்கேயும் போ, நான் சொல்றது மட்டும் கேட்டுட்டு போ. 4 மணி இந்த 3 கிளவியையும் பைக்ல ஏத்திட்டு எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்கா. கடைசில பைக்கை எங்கேயோ கொண்டு பள்ளத்துக்குள்ள விட்டு எல்லாரும் சாடி கீழே விழுந்து கடைசில 4 மணி அது பக்கத்துல எங்க தெரிச்சு போச்சுன்னு தெரியல. கடைசில உன் மாமியார், இந்த வெள்ளையம்ம கிளவி, இந்த பஞ்சு கிளவி 3 பேரும் சேர்ந்து இந்த பைக்கை விண்ட போட்டு நல்ல கூட நிறைய பேர்த்தம் வாங்கி தின்னுருக்காவோ. மறுபடியுமா? நானும் 4 மணி தேடி போற நேரத்துல அது எங்க வீட்லயே இருக்கு. அது எங்க தான் போகுமோ தெரியல. போனை போட்டா போனை எடுக்கவும் மாட்டேங்குது. இப்பதான் பாக்கேன் இவன் என் பைக்கை வச்சு சுத்திட்டு தெரியுதா. கடைசில தான் அவள கதையை புட்டு புட்டு வைக்கான். இதுக்கு போய் நீ டென்ஷன் ஆகலாமா? என்கிட்ட சொல்ல வேண்டியது, நான் பைக்கை வாங்கி தரேன் இவன்ட்ட பேசி. எம்மா, இந்த முண்டை கண்ணை வச்சுட்டு முழிக்கிறத பார்க்கவே பயங்கரமா இருக்கா. கண்ணு 2 வெளியே சாடி இரும்புல இருக்கு. அப்படி இருக்கு. தம்பி, தங்க கம்பி, இந்த பாருங்கனே, பைத்தியக்கார பையன் எங்க இருக்கான்னு நினைச்சிட்டு இருக்காதியா. போன தடவை எப்படியும் ஏமாத்தி 200 ரூபா கொடுத்து பைக்கை வாங்கிட்டு ஓடிட்டியா. ஆனா அந்த தடவை நான் ஏமாற மாட்டேன். எத்தனை ஆயிரம் இருந்தாலும் பைக்கை தர மாட்டேன். பாரு தம்பி, என் நேரம் சரியில்லை பாத்துக்கோ. எனக்கு அடி வாங்கி தரணும்னு உனக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீ இந்த பைக்கை தரேன்டா. இல்ல அண்ணன் பாவோன்னு கொஞ்சம் என் மேல கருணை காட்டினா ஒரு 5000 ரூபாய் தாரேன். இந்த பைக்கை தான். என்ன நெசமாமா சொல்லுதியா? 5000 ரூபாய் தாரேன். 500 ரூபாய் அட்வான்ஸா வச்சுக்கோ. நான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கேன். ஆத்திர அவசரத்துல இருக்கேன். அதனால வந்து மீதி பணத்தை உனக்கு தாரேன். நெசமா தந்துருவீங்களானே? என் பொண்டாட்டி வேற ஆடி கொலி வரப்போது துட்டு வேணும் துட்டு வேணும் இப்பவே பஞ்சரிக்க ஆரம்பிச்சுட்டா. அதான் கேட்கேன். என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா? மீதி பணத்தை தாரேன். எப்படி? சூப்பர்னே தம்பி, வாங்கிக்க. இப்படியே நம்ம பொழப்பு வாடிச்சுட்டு நல்லா தான் இருக்கும். மறுபடியும் யாராவது இந்த வண்டிய கொண்டு வந்து ஆக்கிருக்கு போட்டா அடுத்த தடவை 10,000 கிட்ட கிடைக்கும் போல இருக்க. இங்கதான் ரூட் கிளியர். தேங்க் யூ ராஜு, தேங்க் யூ, வெரி வெரி தேங்க் யூ. இனிமேலாவது உன் வண்டியை பத்திரமா பாத்துக்கோ. போயிட்டாருன்னா ஒரு முக்கியமான விஷயம் மட்டும் ஒரு இடத்துக்கு போக வேண்டி இருக்கு. ராஜு, எங்க போற? என்கிட்ட மட்டும் சொல்லிட்டு போ. வந்துட்டு சொன்னா ஊருக்கே சொன்ன மாதிரில. ராஜு சரியான கள்ளனா இருக்கான். ஏதோ ஒண்ணு மறைக்கானே நம்மட்ட இருந்து. விஷயத்தை எப்படி வெளிய கொண்டு வரணும்னு எனக்கு தெரியாதக்கா. பரவாயில்லை, போனை போட்டு கேட்ற மாட்டேன். எது எப்படியோ பைக் கிடைச்சாச்சு. பைக் இல்லாம ஏதோ கையோடஞ்ச மாதிரி இருந்து இப்பதான் ஜாலியா இருக்கு. மெட்ராஸ சுத்தி பார்க்க போறேன், மெரினாவில் வீடு வாங்க போறேன். தேவா, என்ன பக்கம் பேண்ட் சட்டெல்லாம் போட்டுட்டு எங்க கிளம்பி இருக்க? ஏக்க நான் சொல்லுதே, அது வந்து என்ன சொல்ல 4 மணி. தேவா எங்க போறான்னு சொல்லுங்க பாப்போம். என்ன மாட்டி விடு. நான் என்ன சொல்லன்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கேன். கூறுகிட்ட குக்கரை ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க. மத்த நேரம் எவ்வளவு ஐடியாவை அவுத்து விடுவியா? அவுத்து விடுறதுக்கு நானே இடுப்புலயே சொல்லிட்டு தெரியுதேன். ஒரு ஐடியா வர மாட்டுக்கு. இப்ப மண்டை அப்படியே பிளாங்க் ஆயிட்டு. உங்களை நம்ம வேலைக்கு ஆகாது. எக்ஸ்கியூஸ் மீ பத்மாக்கா, அது எங்க கிளம்பி நிக்காமனா? தேவா சின்ன பொண்ணே, நம்ம டவுன்லயே இருக்கோம், கிராமத்துல தானே இருக்கோம். உனக்கு தெரியாததா? நம்ம ஊர்ல நிச்சாமலாம் கழிச்சிட்டாலே பொண்ணு மாப்பிளையே எங்கேயுமே வெளியே விட மாட்டா. ஆனா இப்ப என்ன வேலை விஷயம்னால எல்லாரும் வெளியே போக வர செய்யதான் செய்தவா. ஆனாலும் கருக்களுக்கு பிறகு 6 மணிக்கு மேல எங்கேயுமே அனுப்ப மாட்டாவோ. உனக்கு தெரியுங்களா? அதுவும் இல்லாம நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம். இப்ப அவன் எங்க போறான்? எங்கேயுமே போகக்கூடாது. உனக்கு தெரியாதாக்கோ? நீ சொல்ல வேண்டாமா? எங்கேயும் போக கூடாது, அது எனக்கு தெரியும். ஒரே ஒரு முக்கியமான இடத்துக்கு போகாம இருக்க கூடாதுக்கா. என்னது? போகாம இருக்கக்கூடாதா? அது என்ன இடமா இருக்கும்? இவன் என்னத்த சொல்லி இழுத்தோட போறா தெரியலையே. கடவுளை, நம்ம வசமா மாட்டிக்கிட்டோம் போல இருக்க. இப்ப சின்ன பொண்ணாக்கா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையா. எப்படியாவது வெளியே போகணுமே. ராஜசன் வேற அங்க காத்துட்டு இருப்பாங்களே. என்னடி சொல்லுதா? முக்கியமான இடமா? அங்க போகாம இருக்கக்கூடாதா? ஆமா
அவ்வளவுக்கு முக்கியமான இடம் இல்ல, ரொம்ப 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 முக்கியமான இடம். அது போகாம இருக்கவே கூடாதுக்கா கல்யாணத்துக்கு முந்தின நாள். நீ சொல்லத பார்த்தா எந்த இடம், அப்படி எந்த இடத்துக்கு போகணுமா சொல்லு. ஏக்கோ பியூட்டி பார்லருக்கா. பியூட்டி பார்லர் இருக்கா? பியூட்டி பார்லர் வாசல்ல கால் எடுத்து வைக்காம எந்த பொண்ணு மாப்பிளையும் மனமேடல கால் எடுத்து வைக்க மாட்டாங்க. அப்படியே காலை இதுக்கா. எல்லாம் சரிதான் டி, ஆனாலும் இந்த இன்னைக்கு போய் எப்படி பியூட்டி பார்லர் போனோம்? அது நல்ல வாட்டி இருக்கு, கல்யாணத்துக்கு முந்தின நாள் போவா, ஒரு 5 நாள் முன்னால போலாம்ல. இதான் சொந்த செலவிலே சூனி வைக்க மாறிங்குது. 4 மணி கேட்டேல நம்ம புஷ்பாக்க புரியாம பேசிட்டு இருக்காவோ, எப்படி நான் புரிய வைப்பேன்? என்ன பொண்ணு, நான் படா லேசா காதுகிட்ட போய் புரிய வைக்கிட்டா? போதும், நீங்க புரிய வச்சது போதும் தாயே. 1 சொல்ல வச்சு கடைசியில 9 சொல்லி கடைசியில 1 இல்லாம ஆக்கி போடுவியா? உங்களுக்கு இப்ப மட்டும் புத்திசாலின்னு நினைப்பு. ஒரு ஆள் கொஞ்சம் ஒரு ஸ்டெப் முன்னேறி போடாத, உடனே பொறாம. உடனே 4 மணிக்கு கிறுக்கு வந்துருமே. என் தங்கச்சி சொல்ல சரிதானே, ஒரு வாரத்துக்கு முன்னால அந்த பியூட்டி பார்லருக்குலாம் போயிட்டு இருந்திருக்கலாம்ல. சின்ன பொண்ணு, நான் என் மொமெண்ட சொன்னா ஏதாவது சொல்லுவான், அதனால நீ சொல்லலாம் பக்கம் மாட்டு. ஏதாவது சோப்பு இருக்கும் பத்தியா, அதை எடுத்து மூஞ்ச நல்ல 2-3 தடவை ராவுன்னு ராவி தேய்ச்சி கழுவ சொல்லு. பியூட்டி பார்லருக்கு போன மாதிரி தான் இருக்கும், நல்ல முகம் நல்ல பளிச்சுன்னு ஆயிரும் சொல்லு. என்னது சோப்பு போட்டு 2-3 தடவை ராவுன்னு ராவணுமா? ஏவா, இங்க இருந்து தப்ப முடியாதுன்னு நினைக்கேன். அவ்வளவுதான், நீ மறந்துரு. என்னக்கா சொல்லுதியா? உங்க அம்மா போற பக்கம் பார்த்தா கண்டிப்பா அந்த துபாய்காரி கழுத்துல தாலியை கட்டணும் போல இருக்கு. பியூட்டி பார்லர் சாதாரணமா நினைச்சிடாதியா. கல்யாணம்னு முடிவு பண்ணணும்னா எப்படி நம்ம மண்டபத்தை புக் பண்ணுதோம் அதே மாதிரிதான் ஃபேஷியல் பண்ணதுக்கும் இப்போ முன்னாடியே புக் பண்ணிருக்கா. இல்லைன்னா சாதாரணமெல்லாம் போயெல்லாம் ஃபேஷியல் பண்ண முடியாது. புக்கிங் போட்டு எவ்வளோ மாசம் ஆச்சு தெரியுமா? இப்போதாக்கா இன்னைக்கு தாக்கா கிடைச்சிருக்கு. அதனால தாக்கா கண்டிப்பா போகணும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்க மரமோ சூப்பரா தகன்னு மின்னுவா, உங்க மொவே கறி கட்ட மாதிரி நின்றுட்டு இருப்பா. எப்படி நல்லா இருக்குமா? எப்படி நீ சொல்றது யோசிக்க வேண்டிய விஷயமா தான் இருக்கு. அவ மட்டும் நல்ல என்னெல்லாமோ போட்டு எடுத்து நல்ல தக்கன்னு தான் மின்னி போய் இருக்கா. அவ போட்டால நல்ல அளவுல இருப்பா, என் மவன் ஒரு மாதிரி எல்லாம் இருப்பான். என்ன சொல்லன்னு எனக்கு தெரியலையாமா. உங்க அக்கா விட மாட்டாக்கா. அவன் எங்க தெரியுமா போறான்? யாழினியை பாக்கிறதுக்கு போறான். 10 நிமிஷத்துல பாத்துட்டு வந்துருவாங்க. நீ எப்படியாது உங்க அக்காவை சம்மதிக்கவே நான்லாம் சொல்ல முடியாது. புஷ்பா, சின்ன பொண்ணு சொல்லுது கேட்டியா? அங்க போய் என்னெல்லாமோ போட்டு எடுத்து ராவணா தானே நல்ல முகம் சொல்லிப்பா இருக்குமா? இல்லனா என் மருமோ நல்ல டாம்பிகமா இருப்பா, என் மவன் ஒரு மாதிரி சொங்கி மாதிரிலாம் இருப்பான். நாளைக்கு பின்ன பாட்டல பார்க்கும்போது அப்படி இருந்தா நல்ல வாட்டி இருக்கும். அதான் யோசிக்க நானும். இங்க போயிட்டு வரட்டுக்கா, வேற எங்கம்மா போறான்? அந்த முகத்தை தானே அழகு பண்ணதுக்கு சும்மா போயிட்டு வரட்டும். அதெல்லாம் அந்த காலமுக்கு அங்கங்கேயும் போக கூடாது அப்படின்னு சொல்லதெல்லாம் ஒரு காரை பிடிச்சி அதுல பத்திரமா போயிட்டு பத்திரமா வர சொல்லிடுவோம். எப்படி தரட்டி காருனா அப்ப பரவாயில்ல, பைக் லீக்ல போக விடப்படாது. என்ன பண்ணி அப்போ கார்ல வேணா போயிட்டு பத்திரமா வர சொல்லிடுவோம். சரிதானே? சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ்க்கோ. ஐயோ, பத்மாக்கா நிக்காங்க, நான் எப்படி கூட்டு போவேன்? என்ன ராஜேஷனே கூட்டு போங்க. ராஜேஷே பாத்து எடுத்து கூட்டு போப்பா. என்ன வாந்த மாதிரி வாய பழக்காதீங்க. பியூட்டி பார்லருக்கு அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்கீங்க, அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இக்கோ பயப்படாதியா, 10 நிமிஷத்துல ஃபேஷியல் போட்டு ஓடி வந்துருவோம். தேவ நில்லு, நானும் வரேன். எதுக்கு நீங்க நில்லுன்னு சொல்லுதேன்னு எனக்கு தெரியும்க்கா. நீங்களும் கூட போய் ஒரு ஃபேஷியல் போட்டு வந்தாலும் நினைக்கி அப்படிதானே? இல்ல, எனக்கு எல்லாம் ஃபேஷியல் பண்ணணும்னு ஆசை இல்லம்மா. சும்மா தனியா போறாமல கூட போயிட்டு வரலாம்னு நினைச்சு நானும் வரேனே. ஏக்கோ உங்களுக்கும் மனசுக்குள்ள ஒரு ஆசை இருக்குதானே செய்யும், ஒரு ஃபேஷியல் போட்டா என்ன அப்படின்னு. கவலையப்படாதீங்க, நம்ம 4 மணி சூப்பரா ஃபேஷியல் போட பாத்துக்கிடுங்க. அப்படியே சின்ன பண்ணு, அப்ப எனக்கும் கொஞ்சம் பாட்டு விட்டா நல்லா இருக்குமே. இக்க கவலைப்படாதீங்க, ஊர் அழைச்சிட்டு வந்தோம்னா சொல்லி உங்களுக்கு மூஞ்சில ஃபேஷியல் போட்டு விடுறதுதான். நாளைக்கு கல்யாணத்துல எல்லாரும் கேட்க போறாங்க, மாப்பிள்ளைக்கு அம்மா யாருன்னு கேட்க மாட்டாங்க. இது யாரு மாப்பிள்ளைக்கு உட பிறந்தாளா அப்படின்னு கேட்பாங்க பாருங்க. அப்படி ஒரு ஜொலிப்பு உங்க மூஞ்சில இருக்கும். பேசுனது போதும், ஞாராயிட்டு ஊரளிக்கு போவாங்க. இதுக்குதான் எல்லாரும் வசந்தி தேடுது. அவ இருக்க இடமே நல்ல கலகலான்னு இருக்கும். எம்ம ஞார வராயிட்ட மறுமொழுக்கு மாதுளம்பழம் ஜூஸ் போட்டு கொடுக்கணுமே. தேவா, நீனே இப்படி உடஞ்சு போய் நின்னா யாழினிக்கு யார் ஆறுதல் சொல்லுவா? சொல்லு, கொஞ்சம் தைரியமாரி. முதல்ல வருத்தத்தை வெளிக்காட்டிக்கிடாத. யாழினி, அப்பாவுக்கு என்னாச்சு? அப்பா வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த தரகர் அண்ணாச்சி எப்படியோ அப்பாவை பார்த்துருப்பாங்க போல. அவங்க தான் இந்த மாதிரி உங்களுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, நாளைக்கு கல்யாணம்னு சொல்லியிருக்காங்க. அதை கேட்ட உடனே அப்பா மயங்கி விழுந்துட்டாங்களாம். உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்துட்டோம். ஆமா தம்பி, நான் தான் ஹாஸ்பிட்டல்ல கொண்டு சேர்த்தேன். தம்பி என்ன மன்னிச்சுங்க, இப்படி ஆகும்னு தெரிஞ்சிருந்தா உண்மையை சொல்லியிருக்க மாட்டேன். கல்யாணம் நடக்க விஷயம் அவனுக்கு தெரியாது பத்தியா? தெரிஞ்சுன்னா ஏதாவது சொல்லி கல்யாணத்தை நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அவன் மவளை கட்டி வைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணலாமே அப்படிங்கிற நல்ல எண்ணத்துலதான் நான் இப்படி சொன்ன பார்த்துக்கப்போ. இப்போ அவன் வந்து படுத்து கிடக்கிறதுக்கு நானே காரணமாயிட்டேனே. வருத்தப்படாதீங்க அண்ணாச்சி, நீங்க நல்ல எண்ணத்துலதான் சொல்லியிருக்கீங்க. விடுங்க, கண்ணு தொடங்க. யாழினி அழாத, தைரியமாரி. டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் உள்ள போய் பார்த்துட்டு இருக்காங்க, செக் பண்ணிட்டு சொல்றேன்னு சொல்லி இருக்காங்க. தேவா, டாக்டர் வராரு. டாக்டர், எங்க அப்பாவுக்கு என்னாச்சு?
நல்ல வேலைமா கரெக்டான நேரத்துல கொண்டு வந்து அட்மிட் பண்ணீங்க. இல்லன்னா கிரிட்டிக்கல் ஆயிருக்கும், அவங்களோட உயிருக்கே ஆபத்தா கூட முடிஞ்சிருக்கும். டாக்டர், ஏதோ அதிர்ச்சியான விஷயம் நடந்திருக்கும் போல, அதனாலதான் சடனா அவங்க மயக்கம் மட்டும் விழுந்திருக்காங்க. வேற ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, எல்லாம் செக்அப் பண்ண சொல்லி இருக்கிறேன். அப்புறம் ஒன்னு 1 ஹவர்ல அவங்க கண்ணு முடிச்சிருவாங்கம்மா, பயப்படாண்டா. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். வேற பயப்படுற மாதிரி. இப்போதைக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லம்மா. ஆனா எந்த ஒரு அதிர்ச்சியான செய்தியையும் தாங்கக்கூடிய நிலைமையில அவங்க இல்ல. அதனால புரிஞ்சு கொஞ்சம் நடந்துக்கோங்க. ஓகே டாக்டர். டாக்டர், அவங்க கண்ணு முழிச்ச உடனே வீட்டுக்கு கூட்டு போலாமா? ஆமா, கண்ணு முழிச்சோன்னா ஒர்க்கை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க தாராளமா கூட்டு போலாம். ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு அதிர்ச்சியான செய்தியும் அவங்களுக்கு சொல்லாண்டா. நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் வந்தா கொஞ்சம் கஷ்டம்தான். சரிங்க டாக்டர், எந்த ஒரு அதிர்ச்சியான செய்தியும் அவங்களுக்கு போகாம நாங்க பாத்துக்கிடுதோம். டாக்டர், எங்க அப்பாவை பார்க்கலாமா? அவங்க இப்ப கண்ணு முழிக்கலாமா? அவங்கள எந்த டிஸ்டர்ப் பண்ணாண்டா. அதனால இங்க இருந்தே பாத்துக்கிடுங்க. பிறகு கண்ணு முழிச்ச பிறகு நேர்ல பக்கத்துல போய் பாத்துக்கிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். தேவா, டைம் ஆயிட்டே இருக்கு, சீக்கிரம் யாழின்ட்டு பேசிட்டு வா. நான் வெளியில நிக்கிறேன். அண்ணாச்சி, கொஞ்சம் வாங்கலாம். யாழினி, என்ன சொல்லி இவளை சமாதானப்படுத்தன்னு தெரியலையே. யாழினி, அதான் டாக்டர் சொன்னாங்கல்ல, ஒன்னும் இல்ல மாமாவுக்குன்னு, பயப்படாத. சூழ்நிலைகள் நமக்கு எதிரா இருந்தாலும் நல்லதே நடக்கும்னு நம்ம 2 பேருமே நம்புவோம். தேவா, யாழினி கவலைப்படாத. அப்பா கண்ணு முழிச்ச உடனே டிஸ்சார்ஜ் பண்ணி அதுக்கப்புறம் உங்க வீட்டுல கொண்டு விட்டுட்டு நான் வீட்டுக்கு போறேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏற்கனவே இருக்கிற பிரச்சனை வேற, இதுக்கு மேல இன்னும் பிரச்சனையா? வேண்டாங்க, நானே கூட்டி போயிருவேன். தேவா, சூழ்நிலையே புரிஞ்சுக்கா. உங்க மாமா கண்ணு முழிக்க வரைக்கும் இருந்து நம்ம அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுல கொண்டு விட்டுட்டு போறாருந்தா லேட் நைட் ஆயிரும். அதுக்கப்புறம் நிலைமையை புரிஞ்சுக்கோ, உங்க வீட்டு நிலைமையா. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அண்ணாச்சி, நீங்க கூட இருப்பீங்களா? ஆமா தம்பி, என் பொண்டாட்டிட்ட போன் பண்ணி சொல்லிட்டேன். நான் கூட இருந்து கவனிச்சுக்கிடுவேன். தேவா, நீ ஒன்னும் பயப்படாத. அண்ணாச்சிட்ட எல்லா விஷயத்தையும் வெறியா நான் பேசிட்டேன். அவரு கூட இருந்தே கவனிச்சுக்கிடுவேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நம்ம கிளம்புவோம். ஏன்னா இதுக்கு மேல வெயிட் பண்ண முடியாது. ஏற்கனவே உங்க அம்மா 2-3 தடவை எனக்கு போன் அடிச்சாச்சு. சரிண்ணே, ஒரே ஒரு நிமிஷம். அழினி, இத வாங்கிக்க. எதுவுமே வேண்டாம், சொன்ன கேளுங்க. சாரி அழினி. தேவா, கொண்டாத. தங்கச்சி, ஒரே ஒரு நிமிஷம். சொல்லுங்கண்ணே. தங்கச்சி, அவன் என்ன சூழ்நிலையில இருக்கான்னு உன்னை விட நான் இப்போ பக்கத்துல இருந்து பாத்துட்டு இருக்கேன். அதனாலதான் சொல்லுதேன், நீ மனசு வருத்தப்பட்டுக்கிடாத, வாங்கிக்க. அப்பாவோட டிஸ்சார்ஜுக்கு இது ஹெல்ப்பா இருக்கும். நீ வேண்டான்னு சொன்னு வச்சுக்கியா, அவன் வீட்டுல வந்து புலம்பிட்டே இருப்பான். அதை என்னால தாங்க முடியாது. சொன்னா கேளு. ஒரு கூட பிறந்த அண்ணன் மாதிரி சொல்லுதாமா, இதை வாங்கிக்க. உனக்கு அப்படியே வாங்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா கூட கடனா நினைச்சுக்கோ, திருப்பி கொடுத்துரு. ஏன்ட்டு தான் நான் திருப்பி அவன்கிட்ட கொடுத்துருந்தேன். கவலைப்படாதம்மா, நம்ம ஒரு கணக்கு போட்டா ஆண்டவன் ஒரு கணக்கு போட்டுதான் வச்சிருப்பான். அவனை மிஞ்ச யாராலையும் முடியாது. ஆண்டவன் நல்லவங்களை சோதிப்பான், ஆனா கைவிட மாட்டாமா. நம்ம தலைவர் சொன்ன டயலாக் இப்போதைக்கு அதுதான் கரெக்டா இருக்கும்னு தோணுச்சு. வேற எதையும் என்னால சொல்ல முடியலம்மா. நல்லதே நடக்கும், அவ்வளவுதான். தைரியமாயிருமா. போயிட்டு வரோம். யாழினி, கிளம்புறேன். அழாதம்மா, உன் குணத்துக்கும் உங்க அப்பன் குணத்துக்கும் ஒரு குறையும் வராது. சிஸ்டர் யாழினி, பயப்படாண்டம்மா. உங்க அப்பாவுக்கு ஞாபகம் வந்துட்டு நீ போய் பாருன்மே. டாக்டர் சொல்லிருப்பாங்கல்லம்மா, நினைவு வந்தன ஒர்க்க செக் பண்ணிட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு. ஆமா சிஸ்டர், அப்படிதான் சொன்னாங்க. சரிம்மா, உள்ள போய் பாருமா போ. அப்பா மக்களே, நான் இப்ப எங்கம்மா இருக்கேன்? என்னம்மா ஆச்சு? ஏதோ ஆஸ்பத்திரியில இருக்க மாதிரி இருக்கு. ஒன்னும் இல்லப்பா, காலையில நீங்க சரியா சாப்பிட்டுட்டு வேலைக்கு போகல. அதான் வேலைக்கு போன இடத்துல லேசா மயக்கம் வந்திருக்கும் போல இருக்கு. அதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்கோம். வேற ஒன்னும் இல்லப்பா, இப்ப கிளம்பிட வேண்டியதா. மாப்பிளைக்கு கல்யாணங்கிற விஷயத்த என் பிள்ளைகிட்ட நான் எப்படி சொல்லுவேன்? பாவம், அவன் மனசு உடஞ்சி போயிருவா. சொல்லாண்டா, ஏதோ நடந்தது மாதிரியே காட்டிக்கிட்டேன்டா. சரி மக்களே, இங்கே இருக்கு எனக்கு பிடிக்கல. சீக்கிரமா கிளம்பிடுவானா? சரிங்கப்பா. பில் போட்டாச்சுமா. பில்ல கட்டிட்டு நீங்க டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போலாம். டாக்டர் சொல்லிட்டாங்க. ஓகே சிஸ்டர். அண்ணாச்சி, டாக்டர் சொன்னது ஞாபகம் இருக்கலாம். அப்பா கிட்ட நீங்க எந்த விஷயத்தை பத்தி பேச வேண்டாம். நீங்க பத்திரமா பாத்துக்கோங்க. நான் போய் பில் பே பண்ணிட்டு அப்படியே காருக்கு அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். இருக்கட்டுமா, நீங்க உட்காரு. நான் போய் பில்ல கட்டிட்டு அந்த ஒரு காரையும் கூட்டு வந்துருந்தேன். அண்ணாச்சி, இந்தாங்க காசு. வலிக்கு ஐயா, வலிக்காம எடுத்துறேன், மெதுவா எடுக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். கிளம்புறோம். சரிம்மா, டாக்டர் சொன்னது நினைவு இருக்கலாம். சரி, போயிட்டு வாங்க. பாத்து போங்கப்பா. ஊரலைக்கு ஒருத்தரையும் காணல. இக்க பத்துமா வந்து அப்படியே கூட்டு போனால. என் மருமலை ஊரலைக்கு வாமான்னு என் மருமலை அப்படியே போயிட்டால. என்னன்னு தெரியல. ஆமா, இப்பதான் ஞாபகம் வருது. குவாசலக்கா வீட்டுல இருந்தனக்கா ஆரம்பிப்பாவோ வரிசை அந்த ஆள எல்லா வீடையும் கூட்டிட்டு இவரை நம்ம வீட்டுக்கு வருவா. அத கொஞ்சம் யாராயிட்டே என்ன தெரியல. ஊரலைக்கு என்ன வந்துட்டாவோ. எல்லாரும் உள்ள வாங்கம்மா. புஷ்பாவா, வசந்தி வாமா.
செல்லத்தாயத்தே எங்க அக்கா மௌனுக்கு கல்யாணம் வச்சிருக்கோம். கம் 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 கம். என்னடா இது எங்க இருந்தா மொச்சக்குன்னு சவுண்ட் வருது? யாரா இது? 3 கிழவிகளும் வாய் சும்மா தான் இருக்கு. நம்ம புஷ்பாக்கமும் சும்மா தான் வெத்தலை பாக்கு கொடுத்துட்டு நிக்கா. வேற எங்க இருந்து சவுண்ட் வருது? கம் 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 கம். 4 மணி. சின்ன உனக்கு பச்சி வேணுமா? குத்துல குடலுக்குள்ள இருக்க பச்சையெல்லாம் வெளிய வந்துரும். யார் சின்ன பொண்ணு? எங்க இருந்து கலவண்டு வந்தியா? என்ன சின்ன பொண்ணு ஒரு மாதிரி பேசுதா? நான் இதுக்கு கலவாங்க போறேன். நம்ம புஷ்பாக்கா எல்லாத்துக்கும் காப்பி கொடுத்தாங்களா? காப்பி கூட எல்லாத்துக்கும் பச்சி வடை அது இதுன்னு கொடுத்தாங்கல்ல. நான் தான் அதில் கூட 2 தாங்கக்கோ அப்படியே போகிற வெளியில் தின்னுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். நம்ம ஊரடிக்கு போயிட்டுறதுக்கு முன்ன பின்ன ஆகும் வந்து தான் சாப்பிடணும். அதுக்குள்ளே வயிறு பசிச்சிரும். இடப்பட்ட நேரத்தில் ஏதாவது ஒன்று வாயில் போட்டால் தான் கொஞ்சம் தெம்பாக இருக்கும். வீடு விட போகணும்லக்கா அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்தளவு அந்த அக்கா சரி எடுத்துக்கோமா அப்படின்னாங்க. நான் அந்தளவு ஒரு 5-6 பச்சை எப்படி எடுத்து இந்த கவருக்குள்ளே போட்டுக்கிட்டேன். கடவுளே, உங்களை வச்சுட்டு இன்னைக்கு ஊரடிக்குள்ள என்ன திருக்கூத்தெல்லாம் நடக்க போது தெரியல. சிறுபொண்ணு நமக்கு எது முக்கியமோ முக்கியம் இல்லையோ நமக்கு சோறு முக்கியம். நம்ம மயக்கம் போட்டு கீழே விழுந்தோன்னு வச்சுக்கியா யார் நம்மள தூக்கிட்டு போவா? அதனாலதான் சொல்லுதேன் நல்லா ஏதாவது தின்னு எடுத்து தெம்பா இருந்துக்கணும். ஆத்மாக்கா எடுத்துக்கோன்னு சொன்னாங்க. கேக்கா வேணும் அந்தால ஒரு 5-6 பச்சையை புறக்கி போட்டிருக்கேன். வழி நடுவே திங்கணும்னு உனக்கு 2 தரட்டா தின்னுக்கோ. ஒன்னு ஒரு பாக்கெட்ல போட்டுக்கோ, ஒன்னு கையில வச்சு இப்ப பிச்சு தின்று. உங்களை மாதிரி சோத்து முட்டை நினைச்சீங்களோ? ஆமா நான் சோத்து முட்டை, இவ சோறு இல்லாத மூட்டை. அடுத்த ஆளு அதை சொல்லுது இதை சொல்லுதுங்கிறதுக்காண்டி நம்ம வாழ்க்கையை நம்ம வாழாம இருக்க முடியாது. நம்ம இஷ்டப்படி வாழ்ந்தாதான் நமக்கு சந்தோஷம். யாரு என்ன சொல்லிட்டு போட்டு பச்சையை திங்காத கிச்சியை திங்காதன்னு நான் திம்பேன். அங்க என்னத்து பேசிட்டு இருக்கியா? ஐயா சொந்தக்காரங்கிட்ட மனசு விட்டு பேசிட்டு இருக்கேன். உனக்கு என்ன வந்துச்சு? நான் பச்சை திங்க இல்லைன்னா பலகாரத்தை திங்க. பேசாம இரி. என்னன்னு போங்க. நம்ம ஊர்ல பத்திரிகை கிடையாது. ஊர் மரப்படி எல்லாரையும் வெத்தலை பாக்கு வச்சு தானே அழைக்கணும். அதான் வெத்தலை பாக்கு எடுத்துடுங்க தை. குடும்பத்தோட எல்லாரும் வந்துருங்க தை. தம்பி எங்க? என் மம்மி இப்பதான் வந்தான். அந்தால ஓ மாப்பிள தான் வந்து கூப்பிட்டாரு. அப்டா மார்க்கெட் போகணும் வாடேன்னு. அந்தால கூட போயிருக்கான். காலையில காப்பி குடிக்க வந்துருங்க தை. இட்லி காப்பி எல்லாம் நம்ம வீட்டுல தான் வந்துருவோமா, அங்கதான் வந்து சாப்பிடுவோம். என் மருமக காலையில சொல்லியாச்சு. அதான் எங்க வீட்டுல தோசைக்கெல்லாம் ஒன்னும் போடல. என் மாமியார் எதுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்குன்னு தெரியலையே. கல்யாணத்துக்கு வாங்கத்தேன்னு எங்க அக்காவும் 1 வாரத்துக்கு முன்னால சொல்லியாச்சு. நானும் 2-3 தடவை சொல்லியாச்சு. இருந்தாலும் இப்ப பார்த்து சொன்னா அடுத்த வீட்டுல சொல்லுதேங்கும். சொல்லாட்டாலும் என்னை பார்த்துட்டு பேசாம அவ பாட்டில் மூஞ்ச முறுக்கிக்கிட்டு போயிட்டா அவ அக்கா வீட்டுல கல்யாணம்னால ஒரு மாதிரி தாமதம்னு குதிச்சலைடா அப்படின்னு அதையும் சொல்லும். என்ன சொல்லனே தெரியல. சரி நேருக்கு நேர் பார்த்தாச்சுல, 1 வார்த்தை சொல்லது சொல்லிடுவோம். எத்தே உங்ககிட்ட எங்க அக்கா ஏற்கனவே சொல்லிட்டா, நானும் சொல்லிட்டேன். எத்தே நம்ம வீட்டு கல்யாணம் நீங்க முன்ன நின்று நடத்தி கொடுக்கணும். இருக்கட்டு வெள்ளையமத்தி உங்க வீட்டுக்கு போனேன். உங்க மருமோள ஆளை காணலையே, உங்க மவனையும் காணல. என் மவனும் மருமோனும் இந்த சின்ன பையலுக்கு பிறந்த நாள் வருதுல்ல, அதுக்குதான் துணி எடுக்கிறதுக்கு நார்வேலுக்கு போயிருக்காவா. இங்க வச்சு சொல்லப்படாதுல, உங்க வீட்டுல வந்தெல்லாம் சொல்லணும். வீட்டுக்கு வருவீல கொஞ்சம். ஐயே நான் இப்ப எங்க அங்கனோடி வர இங்க உட்காந்து கொஞ்ச நேரம் கதை விட்டுட்டு போவேன். இங்க வச்சு வெத்தலை பாக்கு தந்துரு. நான் உடனே நினைக்க மாட்டேன். இதுல என்ன இருக்கு? எல்லாம் நம்ம வீடு தானே, நம்ம செல்லத்தாய் வீடு தானே. தாமா இங்க வச்சு தா வாங்கிக்கிடுது. ஏடி வசந்தி 2 வெத்தலை பாக்கு எடுத்து வைட்டி. கேக்கா வெள்ளை மகளவிய நம்பாத. அதனால என்ன தெரியுமா சொல்லும், அடுத்த வீட்டுல வச்சு என்ன வெத்தலை பாக்கு தந்து கூப்பிட்டா அதனால நான் கல்யாணத்துக்கு வர மாட்டேன் அப்படி 4 பேர்ட்டு 4 விதமா சொல்லுக்கா. 4 மணி சும்மா புடுங்க. அதான் வெள்ளை மக்களவி சொல்லுதுல, இங்க வச்சு நான் வாங்கிக்கிட்டேனே. அது வாயால சொல்லும்போது எதுக்கு மெனக்கிட்டு அதை இழுத்துட்டு போனோம் அங்க அவங்க வீட்டுக்கு. சும்மா கொடுங்க. நாளைக்கு இதனாலதான் ஏதாவது நான் வரல கல்யாண வீட்டுக்கு, அடுத்த வீட்டுல வச்சு வெத்தலையும் பாக்கு தந்தா அப்படின்னு சொல்லி ஏதாவது பிரச்சனை பண்ணுச்சுன்னு வச்சுடுங்க. கவனிக்க முறையில கவனிச்சு விட்டுருவோம். ஆமா அதுவும் சரிதான். கிளவிக்கு கொடு. இல்லையம்மாச்சி வெத்தலை பாக்கு எடுத்துடுங்க. உங்க மோவன்ட்ட சொல்லிருங்க, மருமோட்ட பேர பிள்ளை எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்க. புசுப்பா வந்துருவான். எத்தனை ஊர் அழைச்சு வர்றதுக்கு முன்ன பின்ன ஆயிரும். நீங்க எங்க அக்கா வீட்டுல போய் சாப்பிட்டுருங்க. அங்கதான் சாப்பாடு எல்லாம் வச்சிருக்கு. போறேன். இங்கிட்டு கிளவிய பத்திட்டு முறுக்கிக்கிட்டு ஒரு மாதிரி கோவத்துல நிக்கத. நான் என்னத்த சொல்ல? கல்யாண வீட்டுல 4 பேர் 4 விதமா தான் இருப்போம். அதை பத்தில நீ கவலைப்படாத. விட்டு தள்ளு, வா போவோம் அடுத்த வீட்டுக்கு. எங்க ஊர்ல எல்லாம் கல்யாண பத்திரிக்கை 1 வாரத்துக்கு முன்னால வச்சு கூப்பிடுவோம்ல, அந்த பழக்கம்லாம் கிடையாது. ஊருக்கு வெத்தலை பாக்குன்னு சொல்லுவாவா, அதுதான் உண்டு. அதுதான் வச்சு எல்லார் வீட்லயும் முந்த நாள் வந்து கொடுத்துட்டு போவாவா. கல்யாண வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க சொக்காரங்களுக்கு மட்டும் வெத்தலை பாக்கு வச்சு அழைக்க மாட்டாங்க. அடுத்த ஊர்ல இருந்து யாராவது வந்து குடி வந்திருப்பாங்க. அவங்கனாலும் சரிதான், அக்கம் பக்கத்துல யாரா இருந்தாலும் சரிதான், எல்லாரும் நம்ம ஒரே குடும்பம் நினைச்சிட்டு எல்லாருக்குமே வெத்தலை பாக்கு வச்சுதான் கொடுத்து அழைப்பாங்க. அந்த காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஊர் கட்டுப்பாடு அது அப்படியே தான் இருக்கு. யாரும் அதை மீறவும் இல்லை, அதை மாத்தவும் இல்லை. அப்படியே தான் நாங்களும் பின்பற்றிட்டு வரோம். இப்பதான் வாட்டப்பா அதுல அந்த பத்திரிக்கை அனுப்பி கூப்பிடுதாவல அப்படிலாம் தான் நடக்குது. வீடியோ பார்க்க சொந்தங்களே, உங்க ஊர் எது? உங்க ஊர்ல எல்லாம் இந்த மாதிரி இருக்கா? இல்லன்னா பத்திரிக்கை கொடுப்பாங்களா? இல்லன்னா வந்து புதுசா தான் அந்த பஞ்சுக்கிழவி சொன்னல அதே மாதிரி வாட்ஸ்அப்லயே கூப்பிடுறாங்களா? என்ன யாதுன்னு விவரம் மட்டும் இந்த கமெண்ட்ல சொல்லுங்க. நாங்களும் படிச்சு தெரிஞ்சுக்கிடுவோம்ல. நாத்து வாங்க எல்லாரும். புஷ்பாக்கா வாங்க. உங்களை தான் எதிர்பார்த்திருந்தேன். நீ வாங்க. ரஸ்மிகா வாங்க. ராதிகா உன் புருஷன்ட்ட சொல்லுமா, உன் மாமியார்ட்டையும் சொல்லிரு. எல்லாரும் குடும்பத்தோட வந்துருங்கம்மா. வா நாத்தனாரே எங்க? ஊரளிக்கு வந்திருக்காங்க, கொஞ்சம் வாங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. ஏம்மா ஊர் பாக்க வெத்தலை கொடுத்துருக்கம்மா, எல்லாரும் வந்துருங்கன்னு உன் புருஷன்ட்ட சொல்லிருமா. கண்டிப்பா வந்துருவோம். எங்க என்ன கூப்பிடுதல இல்லையேன்னு நினைச்சேன். அது எப்படிமா கூப்பிடாம இருப்போம்? கண்டிப்பா வந்துறேன்னா கண்டிப்பா நான் வராம இருப்பேனா? வந்துருவேன், காலையில வந்துருவேன். இக்கா எத்தனை மணிக்கு தாலி கட்டு? 9 to 10
நாத்தம் ரொம்ப ராசியா இருக்க மாதிரி தெரியுது. அது அப்படிதான், அப்பப்போ புகாம வெடிக்கதான் செய்யும். அதெல்லாம் நம்ம கண்டுக்கிடக்கூடாது. குடும்பம்னா அப்படிதான் இருக்கும். அதுவும் சரிதான். போயிட்டாரம்மா. சரிக்கா. நாத்துங்க வா. நாலு மணி சும்மா இருக்காத, நாரதர் வேலையை பார்த்துட்டு போயிருமே. என்ன தெருவில் இழுத்து விடுறதுக்கு இவட்ட ஏதோ ஐடியா கொடுக்கும். என்ன வசதியக்கா எல்லாரும் போயிட்டா நீங்க போகலையா? எங்க அண்ணி ஆசைப்படுறாங்க உங்களை. அண்ணி கிடக்கா, அவளுக்கு வேற வேலை இல்ல. என்கிட்ட சொன்ன வார்த்தைய நேருக்கு நேரா எங்க அண்ணிட்ட சொல்ல வேண்டியதுதானே? ஏ பாவி மக்கா, ஏன் ஜோலியை முடிக்க பாக்கியா? என்னதுக்கா மிளகா பச்சி தூக்கிட்டு வந்திருக்கியா? என்னத்தையே தூக்கி கவர்ல இருந்து குடுக்கா. என்னத்த குடுக்கான்னு தெரியலையே. பக்கத்துல போய் பார்க்க முடியலையே. பாரு, நீ நம்ம கட்சியில. என்னது நம்ம கட்சியா? அப்படின்னா ஆஹா, புரிஞ்சு போச்சு. அடுத்த வருஷம் வரக்கூடிய எலெக்ஷனுக்கு இப்பவே எல்லாரும் என் கட்சிக்கு ஓட்டு போடு, உன் கட்சிக்கு ஓட்டு போடுன்னு அடிப்படி மண்டையை போட்டு உடச்சிட்டு கிடக்காவா? இப்பதானே புரியுது. அப்போ அடுத்த வருஷம் ஓட்டுக்காண்டி இப்பவே துட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன்னு நினைக்கேன். இந்த 4 முடிதான் புரோக்கர் வேலை பார்த்துட்டு தெரியுதுன்னு நினைக்கேன். யார் கட்சியில இருந்து துட்டை வாங்கி இவளுக்கு கொடுக்குன்னு நினைக்கேன். அப்போ அவளும் இவளும் ஒரே கட்சி. அதத்தான் இந்த 4 மணி நம்ம கட்சி. நீங்க எங்க அம்மைக்கு ஒரு வாட்டு இருக்கு, எங்க அண்ணனுக்கு ஒரு வாட்டு, இவளுக்கு ஒரு வாட்டு. 3 வாட்டுக்கு ஒரு வாட்டுக்கு 5000 ரூபாய் வச்சு கொடுப்பேன்னு நினைக்கேன். அப்ப 15000 ரூபாய் கிட்ட ஆச்சா? யாத்தாடியோ, அந்த 15000 இந்த கவருக்குள்ள வச்சு மறைச்சு கொண்டு வந்து வீடு விட ஊரழைக்கும் போது யாராரு அவங்க கட்சியோ அவங்களுக்கு துட்டை கொடுக்குன்னு நினைக்கேன். எங்க அண்ணனுக்குள்ளத இந்த சில்வண்ட வச்சுடட்டும். எங்க அம்மைக்குள்ள வாட்டுக்குள்ள துட்டு 5000 ரூபாய நான் கண்டிப்பா வாங்கிதான் தீருவேன். எங்க அம்மிட்ட நானே கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி இவட்ட நைஸா அப்படி சிரிச்ச மாதிரி பேசி ஊறிட்டு விட்டுறோம். ஆகா, ஓடாம உழைக்காம 5000 ரூபாய் அனாமத்தா வருது. எதுக்கு விடுவானா? நைஸா வாங்கிட வேண்டியதா எங்க அம்மா பேர சொல்லி. வாங்கிக்க, நம்ம எல்லாரும் ஒரே கட்சின்னு சொல்லியாச்சுல்ல. என்ன கட்சின்னு கேட்கியா? சோத்து முட்டை கட்சி. சிரிக்காத, வாங்கிக்க. இந்த மாதிரி கல்யாண வீட்டுல கிடைக்காத அறிவிச்சுக்கணும் அப்பா. சரி, போயிட்டு வரேன். பாய். 4 மணி அண்ணா ஒரு காக்கா வேட வேடன்னு முழிச்சிட்டு நிக்க. நம்ம சுடிதார் பாக்கெட்ல போட்டுட்டு ஒண்ணும் தெரியாத மாதிரி போயிடுவோம். ஏ பாவி, 15000 அந்த சுடிதார் பாக்கெட்டுக்குள்ள போட்டுட்டா போல இருக்க. இங்க இருந்து பார்க்கவும் தெரிய மாட்டுக்கு. கொண்டாடி போவா, வரட்டு, இன்னைக்கு கொன்னுட்டேன். எதுவும் நினைச்சுக்கிடாத. முன்னால என்னென்னவோ செஞ்சிருப்பேன். அதை நினைச்சிட்டு இப்ப பழி வாங்கி போடாத. எங்க அம்மைக்குள்ள பங்க என்கிட்ட தந்தேன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த மாசமா இருக்க நேரத்துல வாய்க்கு ருசியாது ஏதாவது வாங்கி எடுத்து திம்பம்ல அப்பப்போ. அம்மா, அந்த 4 முடி கொடுத்துட்டு போச்சுல்ல, அதுல கொஞ்சம் எங்க அம்மைக்குள்ள பங்க தந்துட்டா கொல்லாம். வாய பழக்காத. நான் உன் பங்கையே எங்க அண்ணன் பங்கையே கேட்கல. அந்த 2 பங்கையும் நீனே வச்சுக்கிடு. எங்க அம்மா பங்க மட்டும் தான் தானு கேட்டுட்டு இருக்கேன். நீ 4 முடிட்ட வாங்கி பாக்கெட்ல சொருகுனதை பாத்துட்டேன். தெரியும், கட்சிக்காரங்க அடுத்த வருஷம் எலெக்ஷனுக்கு இப்பவே துட்டு கொடுக்க ஆரம்பிச்சாச்சு. அதான் நீனும் 4 முடி ஒரே கட்சி தான் போல இருக்கு. 4 முடி கட்சியில இருந்து ரூபாய் வாங்கிட்டு வந்து 3 பங்கையும் வாங்கிட்டு தானே கொடுத்துருக்கு. அதுலதான் எங்க அம்மைக்குள்ள பங்கு கேக்கேன். என்னடா இது? கவுண்டமணி சந்தில் காமெடி மாதிரி இதானே அது எப்படி பாரு, அதே மாதிரி இருக்கு. நல்லா இருப்பம் விளையாடாத. போக கட்சி கட்சின்னு கேட்கல. எந்த கட்சி தெரியுமா? நாங்க எல்லாரும் சோத்து முட்டை கட்சி. மத்த கட்சி மாதிரி துட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்க கட்சில இந்த மாதிரி மிளகா பச்சி தான் கொடுப்பாங்க. தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது, தாத்தா தெரிகிறது. தங்கச்சி, இப்பதான் வீட்டுக்கு போனோட ஒரு மிளகா பச்சி தின்னா எப்படி இருக்கும்னு நினைச்சேன். ஆசையை நிறைவேற்றிட்டா. யாருமா தங்கச்சியே, சூப்பர், தேங்க்யூ. இதுதான் கொடுத்து வைப்புங்கிறது. கடைசியில ஒரு மிளகா பச்சிக்கு கூட கொடுப்பதே இல்லாம ஆயிப்போச்சே. எடி சிம்மா, இங்க உள்ள வாங்க. சின்னப்பனே, வசந்தி உள்ள வாங்க. ஏக்கா, எல்லா இடமும் சொல்லியாச்சா? ஆமாட்டி, ஏகதேசம் எல்லாரும் வீட்லயும் கூப்பிட்டுட்டோம். இன்னும் வாந்தரு மட்டும் தான் முடிக்கணும்டி. அந்தல முடிச்சிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். சிம்மு, எங்க அண்ணன் எங்க? அவர் இவ்வளவு நேரம் இங்கதான் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. இடையில யாரோ போன் போட்டா போல. அந்தல எங்க போக வேண்டியிருக்கு, போயிட்டு அரட்டின்னு போறாரு இப்பதான். ஆடு கிடக்கு, கோழி கிடக்கு, அப்ப வந்து இப்ப வந்து சொல்லிட்டு யார கழிச்சு வந்த அதுக்கு இருக்கு உனக்கு. ஆமாட்டி, சீக்கிரம் வந்துருடி. தம்பிட்டு சொல்லிருன்னு பிள்ளைய கூட்டு வந்துரு. சரிக்கா, காலையிலே வந்துருவேன். ஏடி, கல்யாணத்துக்கு ஊரெல்லாம் அழைச்சாச்சு. இனி என்னடி செய்ய போற? ஆமா சின்ன பொண்ணு, என்ன நடக்க போகுது ஒண்ணுமே ஓடல. நானும் அதான் இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்கு வீட்டுல ஒரு ஜாலியும் நடக்கவே இல்ல பாத்துக்கா. சின்ன பொண்ணு, நீ சொன்ன வேலையெல்லாம் பாதியும் முடிச்சிட்டேன். என்ன ஏதுன்னு கூட கேட்காம. ஆனா என்ன பண்ண போற மீதியே அப்படின்னு தான் ஒண்ணுமே புரியல. எனக்கு கதன் இருக்குடி. என்னடி செய்ய?
ஒண்ணுமே புரியல. இங்க கவலைப்படாதக்கா, எல்லாம் நடக்கும்க்கா. நம்ம கையில பாதி இருக்கு, மீதி கடவுள் கையில இருக்கு. அதான் பாதியை நாங்க செஞ்சிருக்கோம், மீதிய கடவுள் தான் கண்ணெடுத்து பார்க்கணும். இப்படி பொத்தாமதோ பேசினா என்னடி அர்த்தம்? எனக்கு ஒண்ணும் தெரியல. கடவுளே காப்பாத்து, அவ்வளவு மட்டும் தான் என்னால வேண்ட முடியும். ஆமா, தேவா என்னமோ யாழினியை பார்க்க போறேன்னு சொன்னேன்லடி. தேவா யாழினியை பார்க்க போனானா? அது வேற ஒண்ணும் இல்லக்கா, நான் தான் சொன்னேன் ரொம்ப அப்செட் ஆகி போயிருந்தானா. சரி கொஞ்சம் போய் யாழினியை போய் ஒரு 5 நிமிஷத்துல பாத்துட்டு வா அப்படி சொல்லி ராஜேஷன் கூட அனுப்பி வச்சிருக்கேன்க்கா. வேற ஒண்ணும் இல்லடி. அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, வேற ஒண்ணு இல்ல, வேற ஒண்ணு இல்ல. உங்க ஆஸ்பத்திரியில சீரியஸா கிடக்காருன்னு சொல்லு புஷ்பக்கிட்ட. உண்மை சொல்லலன்னா நான் சொல்ல போறேன், எனக்கு வாயில கிடக்க மாட்டேங்குது. ஆல்ரெடி இருக்கு கோவத்துல கடிச்சு துப்பிடுவேன். வாயில கிடக்காது, வயிற்றுக்குள்ள கிடக்காதுன்னு என்ன பியாச்சி சிம்மிட்டெல்லாம் ஒரு வார்த்தை சொன்ன உசுரை பண்ணாலும் சொல்ல மாட்டா. உங்ககிட்ட எல்லாம் உங்களை வச்சுட்டு ஒண்ணும் செய்ய முடியாது. அவங்ககிட்ட என்ன சொன்னேன், இந்த விஷயத்த புஷ்பா கிட்ட மூச்சு விட்டுறப்படாது சொன்னோம்னா அவ்வளவுதான். அடுத்தப்பல மயக்க அடிச்சுக்கள் விழுந்து அடுத்தப்பல புஷ்பாவுக்காக ஐசில சேர்க்க வேண்டியதுன்னு சொல்லியிருக்கோம்ல. சரி தயரே சொல்லலாமா, சொல்லி மட்டும் பாருங்க. ஒரு பக்கம் கல்யாண வேலை நடந்துட்டு இருக்கு, நாளைக்கு தேவாவுக்கு யாழினிக்கு தான் கல்யாணம். அப்படியே எது பிரச்சனை வந்துடாதுல்ல? ஒரு பிரச்சனையும் வராதுக்கா, கவலையே படாத. அதுக்கு ஏத்தாப்புல ட்விஸ்டுகள் வச்சிருக்கோம்ல நாங்க. சரி ஏதோ பிரச்சனை இல்லாம நல்லபடியா கல்யாணம் முடிச்சா எனக்கு அது போதுமா. இதுக்கப்புறம் ஒய்யாம புலம்ப கூடாது. வீட்டுல போய் நல்லா சாப்பிட்டாமா, படுத்து நிம்மதியா தூங்கினமா, காலையில 4 மணிக்கு எந்திரிச்சமா, குளிச்சமா, நல்ல பட்டை உடுத்தினமா, ஜம்முன்னு கிளம்புறமான்னு வந்துரு. சரிட்டி நீ சொல்லிட்டேல்ல, சந்தோஷம் தான். இப்பதான் நிம்மதியா இருக்கட்டி, வாங்க போவோம். போயிட்டறேன். சரிக்கா. என்ன வசந்தி, நம்ம தெருல இன்னும் 2-3 வீடு சொல்ல வேண்டியிருக்குல, போ நீ யாராவது. இல்ல சிம்மு, யார்கிட்டயும் சொல்லலன்னு வச்சுக்கியா என் மண்டையை வெடிச்சிரும் போல இருக்கு. என்ன வசந்தி? யாழினிக்கு அப்பாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து ஐசில கொண்டு அட்மிட் பண்ணிருக்கா. பேச்சு மூச்சு இல்லாம போதம் இல்லாம கிடக்காராம். என்ன நடக்க போதோ யாது நடக்க போதோ தெரியல. இவ வேற ஒரு பக்கம் ப்ரூடா விட்டுட்டு இருக்கா, நான் கல்யாணத்தை அப்படி நடத்தி விடுவேன் இப்படி நடத்தி விடுவேன்னு. ஆனா போற பக்கம் பார்த்தா கல்யாணம். சிம்மு, என்கிட்ட ஒரே ஒரு -பாயிண்ட் உண்டு, உனக்கு தெரியுங்களா? என்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னா கண்டிப்பா யாராவது ஒருத்தர் சொல்லி ஆகணும், இல்லைன்னா என் வாயிலையும் கிடக்காது வயிற்றுக்குள்ளேயும் கிடக்காது. அதான் யார்கிட்டயா சொல்லணும்னு நினைச்சேன், புஷ்பா கிட்ட சொல்லிடலான்னு என் வாய் வந்துச்சு. சின்ன பொண்ணு அடிச்சு நொறிக்கிறவா, அதான் பயந்துகிட்டு ஒன்ட்டு சொல்லிட்டேன். ஒன்ட்டு சொன்னா என் மனசு வேற இறங்குற மாதிரிதான். ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டோம்ல, இனி மறந்துடுவேன். ஒன்ட்டு சொன்னா நீ யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் பத்தியா, அந்த தைரியங்களும் சொல்லிட்டேன். நீ யார்ட்டையும் சொல்லிடுறத போயிட்டு வரேன். அட பாவி 4 மணி, நல்ல வேலை என்கிட்டயே சொல்லிச்சே, வேற யார்கிட்டயும் சொல்லாம அது புஷ்பா கிட்ட சொல்லாம போச்சே. கடவுளே, நினைச்சாலே எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. எது எப்படியோ சின்ன பொண்ணு என்னவோ ஐடியா பண்ணிருக்கேன்னு சொல்லுதா. தேவாவுக்கு யாழினிக்கு கல்யாணம் முடிச்சிடணும், அதுதான் நானும் கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். மோகனை கூட்டிட்டு வாரா. வாமா தம்பி, வாங்க தம்பி. வாங்க மைனியா, உங்களை நேத்தே வர சொல்லி இருந்தோம்ல. அண்ணன் எங்க மருமனே, எப்படி இருக்கியோ? நேத்தே வரணும் தான் மைனி நினைச்சிருந்தேன், கொஞ்சம் உடம்புக்கு முடியல, அதான் சரி காலையில போமே அப்படின்னு கிளம்பி வந்தேன். என் புருஷே அங்க ஒரு கல்யாண வீடு எங்க ஊர்ல, அந்தல அங்கேயும் போகாம இருக்க முடியாது பத்தியில, அந்தல அங்க போயிருக்காரு. நானும் எமௌனும் இங்க வந்தோம். அத்தை, சத்யா சோனிலாம் எங்க இருக்காங்க? மண்டபத்துக்கு வந்திருக்காங்களா இல்ல வீட்ல இருக்காங்களா? வந்தது வராதமா அவ்வளவு பட்டு கேட்டுட்டு கிடக்க. சும்மா ஏரியாமா, அவங்கள பத்தி நான் கேட்காம வேற யாரு கேப்பா? வீட்டுக்கு வா, உன்ட்ட என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தேன்? இவ்வளவு நேரம் மேக்கப்லாம் போட்டு எடுத்துட்டு எவ்வளவு நேரம் மருமனா கிளம்புறதுக்கு? 2 பேர் இப்பதான் உள்ள போறவளோ மண்டபத்துக்குள்ள. போங்க போய் பேசிட்டு இருக்கீங்க. நீ வால. அம்மா சொன்னாலும் கேட்க மாட்டா, எங்க வந்து கோவப்படணும்னே தெரியாது. ஏக எல்லாரும் ஏகதேசம் வந்துட்டாவோ, மண்டபத்துக்குள்ள போமாக்கா? ஆமடி தாலி கட்ட வர நேரம் ஆயிட்டு பத்தியா, உள்ள போய் என்ன ஏதுன்னு பாப்போம். பாத்திய பஞ்சி செல்ல தாயி, நல்ல கல்யாணத்தை ஃபோல்ஸ் எல்லாம் நடத்தா பாடு பாடுல போடுதா பத்துமா இருக்காதா? பின்ன பொண்ணு 100 பவுன்ல கூட்டிட்டு வந்திருக்கு. ஏக்கா பொண்ணுக்கு அப்பனா ஆள் அணக்கத்தே காணல. செல்ல தாயி, இந்த காலையில இந்த தாலி கட்ட நேரம் தான் அவர் யார பிள்ளைந்து இறங்கு வரன்னு சொல்லி எல்லாரும் பியாசிக்கிட்டவோ நம்ம தெருவுல. கரெக்டா அந்த நேரத்துக்கு வந்துருவாருன்னு நினைக்கேன். என்ன மக்களே, எப்போ வந்து இப்பதான் வரியோ? இப்பதான் வரேன். புருஷனங்க நாத்து பஞ்சபடி, என் புருஷன் ராத்திரி முழுக்க கல்யாணத்துல தான் கிடந்திருக்காரு. காலையில வந்து குளிச்சாரு, அந்தல ஒரு புது துணி எடுத்து மாட்டினாரு, அந்தலங்கல வந்துட்டாரு. எங்க நிக்காருனே தெரியல. நான் மட்டும் தான் வந்தேன். நாத்தனா வரலையாக்கா? விலை மச்சி, அவளோ புருஷன் வந்துச்சு யாருவாவோ. ஏன்னா உன் புருஷன் வந்து தேடி கிடக்குற அண்ணா வராரு. வாவ், யாரா இது புது பொண்ணு? பாங்க மாமை, கல்யாணத்தன்னைக்கு கூட இவ்வளவு சூப்பரா இல்லையா? இன்னைக்கு ஜம்மன் இருக்கியா, சூப்பரா இருக்க. சும்மா இருங்க மாமை, எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு கிண்டல் தான். நெசமாதம்டி சொல்லுதே, நான் பொய்யா சொல்லுதே. மாமை, காலையில வந்து காக்கா குளியல் போட்டு ஓடுனிய, ராத்திரி எல்லாம் தூங்குறீல எப்படி பத்மாக்கா வீட்ல? இல்லனா விடிய விடிய நீங்க மாப்பிள்ளை எல்லாரும் உட்கார்ந்து ஒரே கதை தானா? கல்யாண வீடுனால எங்க பரபரப்பா தானே இருக்கும். தூங்கவே இல்ல, ஒரு பொட்டு கூட கண்ணு அசரல. முழின்னு முழிச்சிட்டே இருந்திருக்கேன் காக்கா முட்டை மாதிரி. விடிய விடிய வருத்தப்படாத வாலிபர் சங்க கூட்டம்லாம் சேர்ந்து ஒரே ரகல தான். மாமை,
மாப்பிள்ளை எப்படி இருக்காரு? என்ன சொல்லனே தெரியல. என்ன மாமாய் நடக்குங்க? அத பத்தில நீ கவலைப்படாத, நல்லதே நடக்கும் நினை. என்ன மாமாய், எனக்கு ஒண்ணுமே பிடிபடல. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இனி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. அதெல்லாம் நடக்கும். அண்ணிங்க, உங்க அண்ணி வசந்திய எல்லாரும் பொண்ணு ரூம்ல தான் நின்னு மேக்கப் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. சரி, அப்ப பத்தி என்ன தேடிட்டு இருக்காத, நான் அங்கங்க ரொம்ப பிஸியா இருந்துட்டு இருப்பேன். அப்புறம் போட்டோ எடுக்கும்போது உன்னை கூப்பிடுறேன்னா. சரி மாமாய். என்ன நடக்க போதோ, யாது நடக்க போதோ, ஒரே மர்மமா தான் இருக்கு. தேவா, என்ன தேவா இப்படி நின்னுட்டு இருக்க? ஞாரம் ஆயிட்டே இருக்கு. உங்க அம்மா வேற கூப்பிட்டுட்டே இருக்காங்க. தேவா, எல்லாம் நல்லதே நடக்கும்னு என்ன. போதும் சித்தப்பா, இந்த வார்த்தையை கேட்டு எனக்கு நம்பிக்கையே போயிட்டு. ராசப்பண்ணே, யாரா இருந்தாலும் இந்த சூழ்நிலையில இப்படிதான் பேச தோணும். நம்மளுக்கெல்லாம் நல்லபடியா சந்தோஷமா கல்யாணம் முடிஞ்சு, அதனால இந்த வருத்தங்கள்லாம் நமக்கு தெரியல. அதுவும் சரிதான், அவன் நிலைமையில யாரா இருந்தாலும் இப்படிதான் பேச தோணும். தேவாமா, என்ன மக்களே, அங்க ஞாரம் ஆயிட்டே இருக்கு. நீ துணியை மாத்தாம இப்படி நின்னுட்டு இருக்க. ஆள் அசந்து போய் நின்னுட்டு இருக்க. பத்மக்கா ராத்திரி எல்லாம் தூங்கல பாத்தீங்களா? முழிச்சே இருந்தாம்ல, அதான் கொஞ்சம் அசந்தாப்புல இருக்கான். துணியை தான் மாத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தான். அந்த நேரம் பார்த்து டக்குன்னு நீங்க வந்துட்டீங்க. அப்படியா? மைனியா, நீங்க ஒண்ணு பயப்படுதியா? பயலுக்கு ராத்திரி முழுக்க ஒரே கல்யாண கனவு தான். சும்மா இருங்க குழந்தை, உங்களுக்கு எப்ப பாரு கிண்டல் தான். என்ன மைனிய கிண்டலு? அதெல்லாம் கடந்தானே நாங்கெல்லாம் வந்திருக்கோம். அவன் ராத்திரி முழுக்க ஒரே தூங்கல, ஒரே கல்யாணத்தை பத்தி தான் ஒரே கதை விட்டுட்டே இருந்தானா. நாங்களும் அப்படிதான் கூட கிடந்து கும்மாள அடிச்சு கடைசியில் ராத்திரி முழுக்க தூங்கவே இல்ல. ஒரு பொட்டு கண்ணாசரெல்லாம் பார்த்துக்கோங்க. சரி மக்களே, துணியை மாத்திட்டு வா. அடுத்தப்புல மேடைக்கு வந்தோடனே கல்யாண பட்டு வேட்டி சட்டை எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதை அடுத்தால மாத்தணும் பத்தியா? ஞாரம் ஆயிரும் அப்படி இப்படின்னு அதான் சொல்லுதேன். சீக்கிரம் வாப்பா. சரிம்மா. என்ன இந்த பாரு தேவா, கல்யாணம் முடிஞ்சிட்டா தாலி கட்டிட்டியா? இல்ல. சரி தேவா, ட்ரெஸ்ஸை மாத்து. மணமேடைக்கு போனோன்னா உங்க அம்மா சொன்ன மாதிரி கல்யாண பட்டு வேட்டி சட்டை தருவாங்க. அதை ரெண்டாவது வந்து உடுத்த வரணும். ஞாரம் இருக்கு, அதுக்குள்ள ஏதாவது நடக்கும். ட்ரெஸ்ஸை மாத்து போ. என் கண்ணே பற்றும் போல இருக்கம்மா. என்ன ஒரு பேரழகியா இருக்கா. ஆன்ட்டி, ரொம்ப புகழாதீங்க. இவ்வளவு நாள் மர்மலா கூட்டிட்டு இருந்தேன். இப்போ என் வீட்டுக்கு எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. ஒளியாத்ததுக்கு வரப்போறேன். மர்மலா, நீ நல்லா இருக்கணுமா? தேங்க்ஸ் ஆன்ட்டி. மர்மலா, உங்க அப்பா என்ன காணலையா? டாடி லேண்ட் ஆயிட்டாங்க. இன்னும் 2 மினிட்ஸ்ல மண்டபத்துக்கு வந்துருவாங்க. அது போதுமா, நான் எங்க லேட்டா வந்துருவாரோன்னு நினைச்சேன். சரி, இந்த உனக்கு அடுத்தால ஒரு பட்டு தருவாங்க, கல்யாண பட்டு. அதை மாத்திட்டு வரதுக்குள்ள நேரம் சரியா இருக்கும். உங்க அப்பாவும் வருவாரு, அந்தால மனசார வாழ்த்துவாரு. பிள்ளைக்கு தாலி கட்ட பாக்கண்டமா? சின்ன என்ன நாலுபடி சொல்லுங்க. சின்ன பொண்ணும் ரெடி, மாப்பிளையும் ரெடி. அடுத்தப்புல என்ன நடக்க போகுது? அடுத்தப்பல என்ன நடக்கும்? கல்யாணம் தான். விளாடாத. 4 மணி அமைதியா இருங்க. நடக்கும். அதான் என்ன நடக்கும்னு சொல்லலாம். சொல்லியாச்சுல, நடக்கும். அதுதான் சஸ்பென்ஸ். அது அடுத்த வீடியோல தான் வரும். சொந்தங்களே, சின்ன பொண்ணு வேற சொல்லிட்டா ஏதோ சஸ்பென்ஸ் இருக்குன்னு. என்ன நடக்க போதோ, யாது நடக்க போதோ எனக்கு ஒன்றும் புரியல. கல்யாணம் மாப்பிளையும் ரெடி ஆயாச்சு, பொண்ணு ரெடி ஆயாச்சு. இனி நடக்க போது கடவுளுக்கு தான் வெளிச்சம். அடுத்த வீடியோல அந்த சஸ்பென்ஸ் பாப்போம். பாய் சொந்தங்களே. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம ஆஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. முக்கியமா ஏன் சாரி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லிருங்க. சொந்தங்களே, நம்ம ட்ரினிட்டி ஹெர்பல்ஸ்ல ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம கிட்ட 14 வகையான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் மெசேஜ் போடுங்க. அதை பத்தின டீடைல் எல்லாமே உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிருங்க. நம்ம ஆஸ்மி ஜெசி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அடுத்த கலகலப்பான வீடியோல சந்திப்போம் சொந்தங்களே.